இந்த மாதிரி தான் போடுவோம். இந்த மேலாப்பில் உள்ள தொலியை எடுத்துகிட்டு இந்த முழு தொலியோடு போடுவோம். ஏன்னா பூண்டு நார்மலாகவே நம்ம தொலியோடு போட்டு சாப்பிட்டா தான் சத்து ஜாஸ்தி. கார்லிக் பவுடருக்கும் நம்ம இது தொலியோடு தான் போட்டு செய்ய போகிறோம். இந்த மாதிரியே எல்லா பூண்டுகளையும் பிரித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இந்த மேலே உள்ள தொலி கரெக்டாக எடுத்துருங்க. எல்லா தொலியும் எடுத்துட்டு அந்த உள்ளே உள்ள தொலி இருக்கட்டும். இதோட தான் நம்ம கார்லிக் பொடி ரெடி பண்ண போகிறோம். பூண்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரி இந்த பூண்டை நம்ம 1-2 நுணுக்கியாச்சு. இதை என்ன பண்ணிடலாம், இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துடலாம். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.